வீட்டு பிரச்சனைக்காக என்னை உருவாக்குறேன்னு சொல்றீங்க. வீட்டுக்காக வேண்டாம் வேண்டாம்னு சொன்னா எதுக்கு லெட்டர் குடுக்குறீங்க? கோலத்தனமா இருக்கிறதுக்கு எதுக்கு லவ் பண்றேன்னு ஒரு பேர சொல்றீங்க? லவ்வுக்கு கோலம் இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் நான் குடுக்கும்போதே நான் என்ன சொன்னேன்? இது நமக்கு சேராத விஷயம். நம்ம வளர்க்க வேண்டாம்னு ஆரம்பத்துல சொல்லிட்டு தானே இருக்கேன். வளர்க்க வேண்டாம், வளர்க்க வேண்டாம். நான் 10 லெட்டருக்கு 1 லெட்டர்னாலும் திருப்பி குடுக்குறீல்ல. காசு இல்லாமயே குடுக்குறேன். ஆனா மட்டும் வந்துருங்க நான் உன்னை பார்த்துக்கிறேன். பொண்ணு போல வச்சு பார்த்துக்கிறேன். உங்க அம்மா, அப்பா பார்த்துக்கிறதோட சிறப்பா பார்த்துக்குவேன். ஆயுசுக்கும். ஏன்டா என்னை நம்பி வந்தேன்னு சொல்லாத அளவுக்கு பார்த்துக்கிறேன்டி என் கூட வந்துரு. இந்த ஊர் வேண்டாம். ஏதாவது ஒரு ஊருக்கு போய் பொழைச்சுப்போ. என் கூட மட்டும் இருந்தா போதும்ல. ராஜா மாரி வச்சு பார்த்துக்கிறேன் வந்துருவியா? ஸோ அதுக்காக பார்த்துப்பாங்க, பார்த்துப்பாங்க. கண்டிப்பா பார்த்துப்பாங்க. இது நான் இப்ப வீடியோக்காக சொல்லலங்க. நான் லவ் பண்ணும்போது என் முத்துட்ட சொன்ன வார்த்தை தான். இப்ப கல்யாணம் எங்களுக்கு 20வது வருஷம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் எங்க லைஃப் நல்லா இருக்கு. காரணம் என் முத்தோட புரிதல். எங்க காலத்தின் கட்டாயத்துக்காக என்ன வேற இடத்துல கல்யாணம் பண்ணி குடுத்தாலும், மத்த ஆண்கள்லாம் ஏதாவது ஒரு வார்த்தையில சொல்லி காட்டுவாங்க. ஒரு பெண்ண ஒரு வீக்னஸ் ஒண்ணு இருக்கு அப்படின்னா, அத சொல்லி காட்டாம, தான் குடும்பத்த, தான் பொண்டாட்டிக்காக மாறி கொண்டு போற லைஃப் இருக்குல்ல, அது இவர்கிட்ட நெறைய இருக்கு. நிஜமாலுமே உங்களோட 20 வருஷத்துக்கு முன்னாடி உங்களோட காதலை நான் அப்படியே கண் முன்னாடி பாக்குறேன் பாரு. தார தாரையா ஊத்துது கண்ணு. கண்டிப்பா, கண்டிப்பா. இப்ப மட்டும் இல்ல, காதல பத்தி எப்ப எங்க லவ் பத்தி பேசினாலும் அந்த இடத்துக்கே போய் பயங்கரமா அழுதுருவாங்க. அது ஒரு விஷயம். ஆனா உண்மையிலே இவங்க ஒரு ஈஸியா சொல்லிட்டாங்க. ஒரு போராட்டம்ன்றத ஈஸியா சொல்லிட்டாங்க. அதுக்குள்ள அந்த எவ்வளவு வலிகள் இருந்துச்சுன்றது கண்கூட எனக்கு தெரியும். ஏன்னா நாங்க நிறைய இடத்துகள்ல இவங்க எனக்காக உங்களுடைய தன்மானத்துல இருந்து சொத்துல இருந்து எல்லாத்தையும் இழந்துட்டு வந்து எனக்காக முன்னாடி நின்றுருக்காங்க. அப்பெல்லாம் கூட நான் ஒரு ஒரு சின்ன பொருட்டா கூட மதிக்காம, உன்னை நான் வர சொல்லவே இல்லைல்ல, உன்னை நான் அப்படி இழக்க சொல்லவே இல்லை அப்படின்னு நான் ஈஸியா சொல்லிட்டு போயிருவேன். ஆனா இப்போ அவங்க கிட்ட கூட சேர்ந்து வாழும் போதும், அவங்க ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு விஷயத்துல என்னை கவனிச்சுக்கும் போதும், எவ்வளவு விஷயத்த நம்ம இவங்களுக்காக எனக்காக இவங்க என்னட்ட இருந்து இழந்திருக்கிறாங்க அப்படின்னு நான் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன் உண்மையிலேயே.